ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காணொலியின் மூலமாக உங்களோடு நான் வேதத்தை ஷேர் பண்ணுறத ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் வேதத்திலேருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளவும், அதை தொடர்ந்து அதோடு நான் முழுமையாக விசுவாசிக்கிறது என்னென்னா, இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் நிச்சயமாகவே கிரியை செய்யும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஆமாம், இது நான் சொல்கிற காரியங்களை கொஞ்சம் நீங்கள் தியானம் பண்ணி திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப புரியும். ஏன்னா நாம் தேவனை எப்படி புரிந்து கொள்ளுகிறோமோ, எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் நம்முடைய கலாச்சாரமும் அமைகிறது. இந்த உலகத்தில் மனுஷனையும் கடவுளையும் ஆண்டவரையும் தனியாக பிரிக்க முடியாதுங்க. ஸோ நம்ம படைத்த ஆண்டவரும் மனுஷனுக்கும் இடையே நிறைய தொடர்பு இருக்குது. ரெண்டு பேரையும் நம்ம பிரிக்கவே முடியாது. மனித குலத்தையும் ஆண்டவரையும் தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது. ஆண்டவர் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அது உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்காது. அதே நேரத்தில் நாம் எப்படி நம்ம அந்த ஆண்டவரை புரிஞ்சிருக்கிறோம், வேதத்திலேருந்து நம்ம அந்த ஆண்டவரை நம்ம எப்படி புரிந்திருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்வாதாரங்களும் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த உலகத்தில் 3 விதமான கண்ணோட்டத்தில் கடவுளை பார்க்குறாங்க, ஆண்டவரை பார்க்குறாங்க. 6th செஞ்சுரியில் ஒரு மனுஷன் இருந்தார். அவர் பேர் தான் எபிக்யூரியன் என்ற ஒரு தியாலஜியன், ஃபிலாசபர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் பார்த்திங்கன்னா, அவர் ஆண்டவரை கடவுளை குறித்து தியானித்த விதம், ஆண்டவரை பார்த்த விதம் வேறுவாக இருக்கிறது. அவர் அவருடைய டீச்சிங்னால் நிறைய பேர் அவருக்கு ஃபாலோவர் 3000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அந்த 3000 ஃபாலோவர்ஸ் பல மில்லியன் பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அவருடைய டீச்சிங்கை கேட்டு அதன்படி கடவுளை புரிஞ்சு கொண்டு வாழ்ந்த கூட்டம் ஒன்று இருந்தது. அவருடைய டீச்சிங் என்ன சொல்லுதுன்னா, அவர் கடவுளை குறித்து அவருடைய சிந்தனை எப்படின்னா, கடவுள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு. அவர் மனுஷங்களோட இந்த உலகத்தோடு அவர் தொடர்பு படுத்திக்க மாட்டார். ஏன்னா கடவுள் இந்த உலகத்துக்கு வந்தார்னா, மனுஷன் கூட இருந்தார்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாராம். அவர் டீச்சிங் பாருங்கள். அதனால் அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு. அவர் மேலே இருக்கிறார், வானத்தில் எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கிறாரு. அவருக்கும் மனுஷனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் படுத்திக்க மாட்டார். ஒருவேளை அவர் மனிதர்களோடு தொடர்பு படுத்திக்கினார்னா, இந்த உலகத்து வந்தார்னா, இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு அவர் டிஸ்டர்ப் ஆகிடுவார். அதனால் கடவுள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு, அவர் மனுஷங்களோட தொடர்பு படுத்திக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த கடவுளை நம்ம அடையணும்னா நாம் முக்தி நிலைக்கு போகணும். ரொம்ப ஒரு செயின்ட்டாக ஒரு முக்தி நிலையில் போனால் தான் அந்த கடவுளை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த கடவுள் அந்த ஒரு முக்தி நிலையில் இருக்கிறாரு. அவர் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் ஒரு தனிமையான ஒரு இடத்துல இருக்கிறாரு. அவர் கிட்ட வந்தானே டிஸ்டர்ப் ஆகிடுவார். அதனால் நீ அவரை பார்க்கணுன்னா அவர்கிட்ட நீ ஏறி போனால் தான், அவரை போலவே நீ மாறினா தான் நீ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இது நல்ல ஒரு பாயிண்ட்டுன்னா ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய ஒரு காரியம்தான். இன்றைக்கும் நிறைய பேர் இந்த டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் அந்த கடவுளை தேடி அடையணும்னு சொல்லிட்டு மலைக்கு போகிறாங்க, காட்டில் போய் தனியாக இருக்கிறாங்க. மனுஷங்களை விட்டுட்டு தனியாக மனுஷனோட தொடர்பு படுத்திக்காமல் அவங்க மட்டும் தனியாக வாழணும். ஏன்னா யாரும் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு புத்திசத்தை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. புத்தர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சொந்த குடும்பத்தை விட்டுட்டு டிஸ்டர்பாக இருக்குது, ஃபேமிலிஸ் டிஸ்டர்பாக இருக்குது, பிள்ளைங்க டிஸ்டர்பாக இருக்காங்க, இந்த உலகம் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், காடாக போய் சுற்றி அவர் தனியாக ஒரு அவரை தனிமைப்படுத்திக்கிட்டு கடவுளை அடையணும்னு சொல்லிட்டு போகிறார். ஸோ இப்படி தான் இன்றைக்கும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சிலர் மலைக்கு போகிறாங்க, இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, காட்டு வழியை தேடி போகிறாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு அவங்கள தனிமைப்படுத்திட்டு நான் கடவுளை கூட நான் இருக்கிறேன், யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடை பூட்டிக்கிட்டு அவங்க தனிமைப்படுத்திட்டு மக்களோட பேசாமல், மக்களோட பேசினு இருந்தால் அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆயிரும், பாவம் ஆயிரும் சொல்லிட்டு அவங்கள தனிமைப்படுத்திக்கிறாங்க. அப்படி ஒரு இதுதான் இது எபிக்யூரியனோட டீச்சிங். அது என்ன சொல்கிறாங்க, எபிக்யூரியனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் யாருன்னா ஸ்டாய்க்ஸ். அவர் பேர் ஸ்டாய்க்ஸ். இவர் யாருன்னா
கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வாழ்ந்த ஒருத்தர். அவரோட டீச்சிங் வந்து அவருடைய போதனைகள், அவருடைய தியாலஜி என்னென்னா ஸ்டாய்க்சிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட மெயின் டீச்சிங் என்னன்னா, கடவுள் வந்து எங்குமே இருக்கிறார், எங்கும் வியாபித்து இருக்கிறார். அப்படின்னா ஹீ இஸ் எவ்ரிவேர். அவர் அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தூணிலும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார். அதுதான் வந்து ஸ்டாய்க்ஸ் அவரோட போதனை, அவரோட டீச்சிங். அவர் வந்து நீங்கள் மரத்தில் பார்க்கலாம், அவர் சூரியனாக வந்து வணங்கலாம், நீங்கள் வந்து நிலாவில் இருப்பார், கிரகண அநேக பிளானட்ஸில் அவர் இருப்பார், எங்கே வேணாலும் இருப்பார். அதே நேரத்தில் அந்த கடவுளுக்கு வந்து ஃபீலிங்ஸ்ன்றது இருக்காது. ஒரு ஒரு எமோஷன்லெஸ் காட் அவர் அந்த ஃபீலிங்ஸ்லாம் அவருக்கு விரும்ப மாட்டார். அவருக்கு ஃபீலிங்ஸும் கிடையாது. எமோஷ்னலாக எதையும் வந்து அவர் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டார். அதாவது எபிக்யூரியன் சொல்கிறாரு, அவர் தூரத்தில் இருக்கிறாரு, அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல அவர் இருக்கிறாரு, வானத்தில் இருக்கிறாரு, அவர் எங்கேயோ இருக்கிறார். அவர் அடையணும்னா நாம் முக்தி நிலைக்கு போய் அடையணும். ஸ்டாய்க்ஸ் சொல்கிறாரு, அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறார். நீங்கள் எங்கே ஒன்றாலும் பார்க்கலாம், தூணில் பார்க்கலாம், எங்கெல்லாம் நினச்சிக்கிற சேரில் பார்த்தாலும் சேரில் இருப்பார். இல்லை நீங்கள் மரத்தில் வேணால் மரம் தான் கடவுள்னா நீங்கள் மரத்தை நீங்கள் ஆராதிக்கலாம். கல் வச்சு அந்த கல்லில் இருக்கிறாருன்னா கல்லை நீங்கள் நம்பியிருக்கலாம். ஆனால் அது வந்து பாருங்கள், அவர் வந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸாக இருக்காது, கடவுளுக்கு எமோஷனே கிடையாது. இந்த 2 பேர் சொன்ன இந்த போதனைகள் இந்த உலகத்தில் நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எபிக்யூரியன் டீச்சிங் போல் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஆண்டவர் கிடையாது. ஸ்டாய்க்ஸ் என்ற அவர் சொல்கிறது போல் அவர் வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாத ஆண்டவர் கிடையாது, எமோஷன் இல்லாத ஆண்டவர் கிடையாது. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை புரிந்து கொண்டு நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். தேவஜனமே, இந்த காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரை ரொம்ப தூரத்தில் இருக்காருன்னு நம்ம பார்க்கக்கூடாது. அவருக்கு உணர்வோ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது பாவிகளோடு உட்காந்து சாப்பிட்டாரு, அவங்களோட வேதனைகளை புரிஞ்சார். குருடன் கண்ணு தெரியாத போது அவன் கிட்ட போயிட்டு அவன் வேதனையை புரிஞ்சு அவனை தொட்டு சுகமாக்குனார். லாசர் 4 நாள் வந்து செத்து அவன் கல்லறையில் இருக்கும்பொழுது அவங்க சகோதரிகள் அவங்க சிஸ்டர்ஸ்லாம் அழுதுட்டு இருக்கும்போது அவங்க கூட போயிட்டு அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு அவரும் இயேசு கண்ணீர் விட்டார்னு வேதம் சொல்லுது. அவர் அந்த வேதனையை புரிஞ்சுக்கிட்டு அவர்களுடைய துக்கத்தில் அவரை வந்து ஷேர் பண்ணுறார். அந்த துக்கத்தை அவரை ஷேர் பண்ணி அவளை வந்து ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், நம்முடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சவர், நம்முடைய தேவைகளை அறிந்து நம்மை வழிநடத்துகிற நல்ல தகப்பன், நாம் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நமக்காக வாழ்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தூரத்தில் இருக்கிறவர் அல்ல, அவர் வந்து ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காதவர் அல்ல, அவர் நம்ம அருகிலே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், நம்ம இருதயத்தில் வாழ்கிறவர், ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்ம கிரியை செய்கிறவர். இப்படிப்பட்ட இந்த டீச்சிங்கை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஏன் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நம்ம விட்டு போக மாட்டேங்குது, நம்ம வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் இருக்கிறோன்னா, நாம் ஆண்டவரை தியானிக்கிற விதம் வித்தியாசமாக இருக்குது, தவறாக இருக்குது. நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரை கூப்பிடும்பொழுது டக்குன்னு மேலே பார்த்துடுறோம். மேலே பார்த்து ஆண்டவரே எப்போ நீங்கள் வருவீங்க? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் இருதயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், ஆவியானவராக நான் உனக்குள்ளே கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார், திரியேக தெய்வம் உனக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம், நீ எதுக்கு அங்கேயே தேடிக்கிட்டு இருக்கிற, நான் உனக்குள்ளே இருக்கிறேன். நீ எப்பொழுதெல்லாம் உண்மையாக கூப்பிட்டு ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்று நாம் நம்பும்பொழுது அந்த அற்புதத்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் தேவஜனமே, ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனத்தின் மூலமாக, இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அதே நிலையில் ஆண்டவர் உங்களோடு வந்து கிரியை செய்கிறாராக இருக்கிறார். உங்கள் கூட வாழ்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் ஃபீலிங்ஸை புரிஞ்ச தேவனாக இருக்கிறார். உங்களுடைய எல்லா தேவைகளையும் அறிஞ்சு உங்களுக்கு அதை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. உண்மையாக நீங்கள் அவரை கூப்பிடும்பொழுது ஒரு அப்பா கிட்ட நீங்கள் பேசுகிறது போல் நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேச கற்றுக்கணும். ஜபம்னா வந்து இலக்கணத்தோட நல்ல சுத்த தமிழோட பியோர் இங்கிலீஷோட அப்படி பேசினா தான் கடவுள் வருவார்னு இல்லை. நம்ம அப்பா கிட்ட நம்ம எப்படி பேசுவோமோ
அதுபோல் நம்ம பரம தகப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட அந்த திரியேக தெய்வத்தை நீங்கள் உண்மையாக நீங்கள் கூப்பிடும்பொழுது, ஆண்டவரே இதை எங்களுக்கு நீங்கள் செஞ்சு முடிங்க, எனக்கு நீங்கள் இதை செஞ்சு முடிங்க, எனக்கு நீங்கள் இந்த காரியம் எனக்கு முடியணும், நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உரிமையோடு அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்கான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் தகப்பன், நாம் அவருடைய பிள்ளை என்கிற அந்த உறவில் தான் நம்மளை ஆண்டவர் பார்க்குறார். அந்த உறவை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த ஃபீலிங்ஸோடு உங்கள் இருதயத்தில் வச்சு அந்த ஆண்டவரை நீங்கள் தேடும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் வெளிப்படுகிறவராக இருப்பார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருப்பார், உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறும், உங்கள் கலாச்சாரம் மாறும், நீ சிந்திக்கிற முறை மாறும். இதை புரியாதனால தான் நிறைய பேர் ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவு நெருக்கம்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நிச்சயமாகவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் சிந்திங்க, நான் சொன்ன காரியத்தை நீங்கள் மனசில் வச்சு யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு, கர்த்தர் உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ. ஆமேன். தேங்க்யூ.